சீமான் ஒரு பிராமண அடிமை. யாரா பிராமண அடிமை? அப்ப யார் தாண்டா பிராமண எதிர்ப்பு செஞ்சாங்க? பிராமண எதிர்ப்பு செஞ்சது ஈவே ராமசாமிங்க. யார் ஈவே ராமசாமியா பிராமண எதிர்ப்பு செஞ்சாரா? என்னடா புதுசா கதை விடுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் கூட சொன்னாரு, பாரதி என்ற பிராமண கடப்பாறையை எடுத்து நான் திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொன்னாரு. ஆனா அண்ணே, நீ கடப்பாறை எடுத்துட்டு வா, நான் ஈவேரா என்ற அந்த குத்திட்டிய வச்சு அவனை உடைக்கிறேன் அப்படின்னு. 1957 தேர்தல், பொது தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப தென் சென்னையில ஒரு தமிழர் போட்டியிடுறார். சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் என்கின்ற ஒரு தமிழர் போட்டியிடுறார். அந்த தமிழரை எதிர்த்து ஒரு பிராமணர் போட்டியிடுறாரு. அந்த பிராமணர் யாரு தெரியுமா? டிடி கிருஷ்ணமாச்சாரி. நம்ம பிரெஸ்டீஜ் குக்கருக்கு முன்னாடி டிடிகே பிரெஸ்டீஜ் எழுதியிருக்கோம். அந்த பிரெஸ்டீஜ் குக்கர் கம்பெனிக்காரரு அந்த தொகுதியில போட்டியிடுறாப்ல. இப்ப ஈவே ராமசாமி, நீ சொல்ற மாதிரி தமிழர் தந்தை, தமிழர் தலைவர் ஈவே ராமசாமி சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியனுக்கு வேலை செஞ்சிருப்பாரா? பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு வேலை செஞ்சிருப்பாரன்? சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியனை ஒதுக்கிட்டு வெறுத்து தள்ளிட்டு பிராமணரான, சுத்த பிராமணரான டிடிகே கிருஷ்ணமாச்சாரியாரு ஆதரிச்சு வாக்கு சேகரித்தார். பிராமணருக்கு ஓட்டு போடுங்க, பிராமணருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரித்தவர் தான் ஈவே ராமசாமி என்கின்ற பெரியார். இவரை சொல்றாங்க இவர் பிராமண எதிர்ப்பான், இவரு பிராமண எதிர்ப்பான், பிராமணர் அல்லாதவருக்கு கட்சி நடத்தினாரு, பிராமண அல்லாதவரின் உயர்வுக்காக போராடினாரு அப்படின்னு பேசுறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, அந்த தென் சென்னையில தான் மயிலாப்பூர் என்கின்ற ஒரு தொகுதி வருது, ஒரு சட்டமன்ற தொகுதி வருது. பாருங்களேன், அந்த மயிலாப்பூர் முழுக்க மாமிகள் இருப்பாங்க, நிறைய அக்ரஹாரங்கள் இருக்கும். மயிலாப்பூர் மாமிகை கிட்ட போய், எம்மா எம்மா நான் மாது வந்திருக்கேங்கிற மாதிரி, எம்மா எம்மா நான் ஈவே ராமசாமி வந்திருக்கேன், நான் பிராமண எதிர்ப்பாளர், தயவு செய்து பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு ஓட்டு போடுங்கம்மா, தமிழர் பாலசுப்ரமணியத்துக்கு ஓட்டு போடாதீங்கம்மா. நல்லா எதிர்த்தாரு போங்க. மயிலாப்பூர் மாமி கிட்ட ஆதரவு கேட்டு பிராமண எதிர்ப்பு செஞ்சாராம் பெரியார். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, இதுவரைக்கும் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவன் பதில் சொல்லலடா, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிரு. இந்த கேள்வி கார்த்திகா இந்த இடத்துல தவறு செஞ்சிட்டாங்க, தவறான தகவலை பேசிட்டாங்க, நீ சொல்லிரு. நான் இதுக்கு அடுத்து ஈவே ராமசாமி எந்த மேடையிலும் பேசல, ஏன் நடந்தது வரலாற்று உண்மை, நீ மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரியார் கொண்டு வருவான். கோயம்புத்தூர் முழுக்க ஆரம்பத்தில் தெற்க இருந்து வடக்க போனாலும் சரி, கிழக்க இருந்து மேற்க போனாலும் சரி, எங்க பார்த்தாலும் பெரியார் சிலை, கருப்பு கடல்ல பெரியார் சிலை. ஒரு சில இடங்கள்லாம் அவர் வளர்த்த நாய்க்கு கூட செலவு வச்சிருக்கான். இந்த பெரியாருக்கு செலவு வைக்கிறீங்க, சரி நாய்க்குமா செலவு வைப்பீங்க?